மீன் வாங்குறதுக்காக நாங்கள் கடைக்கு போக மாட்டோம், கடையே எங்களை தேடி வந்துடும். வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி மீன், இறால், நண்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். என்னோடய தூத்துக்குடி ஃப்ரெண்டு வந்து இறால் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்கின இறால் நல்லா சுத்தம் பண்ணி வாங்கியாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி சேர்த்து அது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் பொடி வந்து எல்லாமே வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா தளதளன்னு கொதிக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க இறால 2 இல்லை 3 பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தளதளன்னு கொதிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழம்போடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றணும். இதுதான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கேன். இந்த கிரேவியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர்த்துக்கு தாராளமாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இறால் வச்சு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சின்ன குட்டி அவருக்கு தேவையான இறால் அவரே ஃப்ரை பண்ணிகிட்ருக்காரு. கடைசியாக கொத்தமல்லி தலையும் மிளகுத்தூளும் சேர்த்து இறக்குனிங்கன்னா நம்மளோட இறால் முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இவ்வளோ டைம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது எவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, see you soon in another video.